Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. ஃப்ளின்ச்சுன்னு இது நவுன் வேர்ப் ரெண்டு விதமாகவும் இதனை நம்ம பயன்படுத்தலாம். அந்த ஃப்ளின்ச்சுன்னா என்னென்னா எதையோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய ஒரு சப்தத்தையோ இல்லை ஒரு நடவடிக்கையோ பார்த்து கொஞ்சம் உதறது இல்லை, லேசாக ஒரு நடுக்கத்தை வெளிப்படுத்துகிறோம்ல, அதுக்கு ஃப்ளின்ச் அப்படின்னு சொல்லலாம். Make a quick nervous movement as an instinctive reaction to fear, pain or surprise. ஆச்சரியத்தை கேட்டோ இல்லை ஒரு வலியை உணர்ந்தோ அந்த மாதிரி ஒரு நடுக்கத்தை இன்ஸ்டிங்டிவா, அதாவது ஆட்டோவா உள்ளிருந்து வரக்கூடிய, இன்ஸ்டிங்டிவ்னா உள்ளுணர்வில் இருந்து, அது நாமளா வெளிப்படுத்துகிற சவுண்ட் இல்லை, தன்னை அறியாமலேயே வரக்கூடிய ஒரு சப்தம், ஒரு பாவனை இல்லை உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல், நடுக்கம் என்று அதனை நாம சொல்லலாம். ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியதை ஃப்ளின்ச் என்று இந்த வார்த்தையால குறிக்கலாம். உதாரணமாக, she flinched at the acidity in his voice. அவனுடைய குரல்ல இருந்த அசிடிட்டினா அமிலத்தன்மை. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், அதனால அசிடிட்டி இன் வாய்ஸ், அதாவது வாய்ஸ் டிராஸ்டிக்கா லோவர் ஆகி பேச முடியாம தவிர்க்கிறது, அப்படி இருக்கலாம். இல்லைன்னா அவன் வார்த்தையில் இருந்த கடுமை, அமிலத்தன்மைன்னா அவன் வார்த்தையில் இருந்த அந்த கடுமையை பார்த்துட்டு அவ கொஞ்சம் நடுங்கினாள், அச்சப்பட்டாள், சடக்குன்னு அப்படி தூக்கி போட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஃப்ளின்ச்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அசிடிட்டிக்கு இந்த இடத்துல எக்ஸாக்ட் மீனிங் நம்ம இது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா ஒரு வரி தான் இருக்குது. அதனால she flinched at the acidity in his voice அப்படின்னா அவனுடைய குரலிலே இருந்த அந்த அமிலத்தன்மை என்பது ஒன்று உடல்நிலை பாதிக்கப்பட்டதனால் இருக்கக்கூடிய ஃபீபிள் வாய்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அவனுடைய வார்த்தையில் இருந்த கடுமை, அதை பார்த்து அவ அச்சத்தை வெளிப்படுத்தினாள், நடுக்கத்தை உணர்ந்தாள். இதெல்லாம் அதற்கு அர்த்தமாக சொல்லலாம்.